Welcome students. Today's class 11th Maths Chapter 5 Binomial Theorem Sequence and Series. So already you learned in first exercise Binomial Theorem. Binomial Theorem பத்தி நாம என்ன பண்ணோம்? First exercise sum பார்த்திருந்தோம். Second exercise பார்த்தீங்கன்னா sequence பத்தி பார்த்திருந்தோம். That is APGP. அதுக்கு மேல நாம இங்க பார்த்தீங்கன்னா HP பார்த்தோம், AGP. இதனுடைய ஜெனரல் ஃபார்மேட் அதனுடைய மீன் வச்சு எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம 10th படிச்சிருந்தோம். அர்த்தமேட்டிக் சீரீஸ்க்கான எஸ்என் ஃபார்முலா படிச்சிருந்தா எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d 2a + n - 1 × d. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபியில் இருந்ததை பார்த்தீங்கன்னா a × 1 - r⁴n / 1 - r. இஃப் ஆர் நாட் ஈக்குவல் 1 இருக்குது என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஏனுடைய வேல்யூ 1 இருக்குன்னு வரக்கூடிய ஆன்சர். ஸோ நம்ம ஏபிஜிபிக்கு பார்த்தோம். அதே மாதிரி ஏஜிபி அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் சீரீஸ் ரெண்டு ஜாயின் ஆகி வரையில அதனுடைய உங்களுக்கு என்ன ஒன்று சீரீஸ்க்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு a - a + n - 1 × d × r⁴n / 1 - r plus dr × 1 - r⁴n - 1 divided by 1 - r the whole square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா சம் எப்படி போடுறதுன்ட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபைனைட் சீரீஸில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டைம்ஸ் ஏபியாக இருந்து அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு n/2 + 2a - 2a + n - 1 × d. ஜிபினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். எஸ்என் ஈக்குவல் டு a × r⁴n - 1 divided by r - 1. இஃப் r is greater than 1, r greater than 1 இருக்கையில் r - 1 இருக்கும். r less than 1 இருக்கையில் a × 1 - r⁴n divided by 1 - r. சப்போஸ் r equal to 1 இருந்ததுன்னா na. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் 10th பார்த்தோம்னா இப்போ ஏஜிபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். ஏஜிபிக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் a - a + n - 1 × d × r⁴n divided by 1 - r plus dr × 1 - r⁴n - 1 divided by 1 - r the whole square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு சம் பார்க்கலாம். எக்ஸைஸ் 5.3 the sum of first 20 terms of the arithmetic progression. ஸோ பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சம் பண்ணணும். எத்தனை டைம் அப்படின்னா 20 டைம் சம் பண்ணோம். having the sum of first 10 term is 52 and the sum of first 15 term is 77. ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 term S10ங்கிறது 52 கொடுத்துருக்காங்க. அதேமாரி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 term பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தா 77 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? S10 ஈக்குவல் டு 52, அதே மாதிரி S15 சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 terms ஈக்குவல் டு 77. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ்ன்னு நம்ம ஃபார்முலா தெரியும் n/2 இப்படின்ட்டு ப்ளஸ் n/2 × 2a + n - 1 × d. இதில் nங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு தெரியும். கரெக்டுங்களா? எஸ்ன்னா n 10. ஸோ அதை 10 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 10/2 × 2a + 10 - 1 பார்த்தீங்கன்னா 90 ஈக்குவல் டு 52. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னர் 5 இன்னரில் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணால் 10a + 45 ஈக்குவல் டு 45d ஈக்குவல் டு 52ன்னு கிடைக்கும். த சேம் இதே மாதிரியே இங்கே n/2னா 15/2 × 2a + 14d 15 - 1 பார்த்தீங்கன்னா 14d = 47. ஸோ இந்த 2 டினாமினேட்டரில் 2 இங்கே மூவ் பண்ணால் மல்டிப்பிளில் வரும். ஸோ ஏன்னா 2 என்ன பண்ணால் காமனாக இன்னரில் கொண்டு போய்க்கலாம். 15/2 கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு 15a, அதே மாதிரி செகண்ட் டைம் கூட கொண்டு போய் உங்களுக்கு கிடைக்குன்னா 15 × 7 கிடைக்கும். 105d = 77. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் தெரியாமல் மென்டல் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 30a + 135d = 156ன்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மென்டல் பண்ணிடுங்க. அப்போ 30a + 210d = 154. சப்ராக்ட் பண்ணிடுறேன். +30 -30 கேன்சல் ஆயிரும். 135ல் -210 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -75d = 2ன்னு கிடைக்கும். d = -2/75. அப்போ d -2/75 ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ a ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10a + 45 × dக்கு பதில் -2/75 = 2ன்னு கிடைச்சிரும். ஸோ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா -6/5. அதை ஆல்ரெடி சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா 52 + 6/5 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கல பார்த்தீங்கன்னா 266/5 கிடைச்சிரும். அப்போ a = 266/15 வரும். இதை 2 டேபிளாக டிவைட் பண்ணால் 133/25.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ ஃபைன் பண்ணியாச்சு, அதே மாதிரி டியும் ஃபைன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 டேம் S20 கேட்குறாங்க. கொஸ்டினில் S10ம் S15ம் கிவனாக கொடுத்துட்டு S20ங்க நீ ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ S10 S20 15 நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஏவும் டியும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ S20 அப்படின்னா n/2 n/2னா 20/2 2a + n - 1 ரெண்டு n வரை நீங்கள் 20 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 20 - 1 19 கிடச்சிரும். அப்போ ஏ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கிறீங்களா, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 135 3/25 டிக்கு பதில் -2/75. ஸோ இதை என்ன பண்ணால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 266/25 -38/75. நம்ம 75 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 798 - 88 பார்த்தீங்கன்னா 760/75 கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 டைம் 10 இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு நீங்கள் 25 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 304/3 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் அப் டு 17th டேர்ம்ஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இது தேர்ட் டேர்மு. நம்ம என்ன பண்ணால் 17th டேர்ம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணால் சம் பண்ணி ஆன்சர் சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்முக்கான ஆன்சர், செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு. அப்போ nth டேர்முக்கான ஆன்சர்னு பாருங்கள், அதுக்கு நம்ம 17 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா தட் இஸ் இந்த ஒரு டேமுக்கான ஆன்சர். இந்த செகண்ட் டைம் இதை மட்டும் சிம்ப்ளை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும், இதை மட்டும் சிம்ப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் டைமை மட்டும் சிம்ப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ³ 1 2 ³ 8 1 + 3 பார்த்தீங்கன்னா 9/4. செகண்ட் டைம் மட்டும் 9/4 கிடைக்கிது. சப்போஸ் நீங்கள் தேர்ட் டைம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 ³ 1 2 ³ பார்த்தீங்கன்னா 8 3 ³ 27 1 + 3 + 5ங்களா. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணியில் பார்த்தீங்கன்னா 36 கிடைக்கும். 36 இங்கே பார்த்தீங்கன்னா 9 வருது. கரெக்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 36/9 நம்ம இந்த ஒரு டைம் மட்டும் பயன்படுத்தி இந்த ஒரு டைம் மட்டும் 36/9. ஸோ அப்படி பார்க்கையில் நம்மளுக்கு ஜென்ரலாக nth டைமுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைம் இருந்தால் 2³ வருது, தேர்ட் டைம் இருந்தால் 3³ வரைக்கும் வருது. அப்போ nth டைம் இருந்தால் n³ வரைக்கும் வரும். 1³ + 2³ 3³ up to etc n³. டினாமினேட்டில் ஃபஸ்ட் டைமு 1 மட்டும் வருது, செகண்ட் டைமுக்கு 1 + 3, தேர்ட் டைமுக்கு 1 + 3 + 5. அப்போ தேர்ட் டைம்னாவே 5க்கு போகுது. அப்போ 2n - 1 போட்டால் தெரியும். 2nங்கிறது 6, தட் இஸ் n பதில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 - 1 1 கிடச்சிரும். n பதில் 2 போட்டிங்கன்னா 4 - 1 3யோட ஸ்டாப் ஆகிடும். n பதில் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 6 - 1 பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் ஸ்டாப் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 1 + 3 + 5 up to etc 2n - 1. அதேமாதிரி நியூமினேட்டர் 1³ + 2³ + 3³ up to etc n³ இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சம் ஆஃப் 1³ + 2³ + 3³ up to n³ ஃபார்முலா 3 n × n + 1/2 the whole square. ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் n × n + 1/2 the whole square. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆட் நேச்சுரல் நம்பருங்களா, ஃபஸ்ட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆட் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 up to etc 2n - 1. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாவும் நம்ம 10th படிச்சிருக்கிறோம். n², சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் டைம்ஸ்க்கான ஃபார்முலா பார்க்கல n² பார்த்துருக்கோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டுனா n² நியூமரேட் பதில் n² × n + 1 the whole square 2 பண்ணால் 4 ஒரு n² இருக்கும். n² கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா n + 1 the whole square / 4ன்னு கிடச்சிரும். சம் ஆஃப் இது ஒரு டைமுக்கான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36/4ங்களா, 36/9 = 9 கிடச்சிது. எந்த டைமுக்கு அப்படின்னா தேர்ட் டைமுக்கு. அப்போ n-க்கு பதில் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். n-க்கு பதில் 3 போட்டிங்கன்னா 3 + 1 4 4² பண்ணிங்கன்னா 16 உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 n-க்கு பதில் 3 சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு என்ன 16/4 = 4ன்னு கிடச்சிதுங்களா. இங்கே தேர்ட் டைம் போட நம்மளுக்கு 36/9 வந்தது. 36/9 = உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4, போத்துமே ஈக்குவலாக வரும். தட் இஸ் இந்த ஒரு டைம். இந்த டைமுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு டைமுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா தேர்ட் டைமுக்கான ஆன்சர் வேணும்னா n-க்கு பதில் 3 போடணும். செகண்ட் டைம் வேணும் அப்படின்னா n-க்கு பதில் 2 போட்டிங்கன்னா 3² 9/4ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ 9/4. n-க்கு பதில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2² 4/4 = 1/1. தட் இஸ் இந்த ஃபஸ்ட் டைம் கிடச்சிடும். ஸோ அப்போ n-க்கு பதில் 1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிடைக்கும். 2 சப்ஸ்டிட் பண்ணால் செகண்ட் டைமு, 3 சப்ஸ்டிட் பண்ணால் தேர்ட் டைமுடைய ஆன்சருக்கு உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டைம்ஸ் இப்போ பார்த்து நம்மளுக்கு என்னென்னா 1 + 9/4ங்களா, 9/4 +
36/9 கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் தெரியுதுன்னா ஃபஸ்ட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டைம்ஸ் எல்லா டைமையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் போடணும். Sn ஈக்குவல் டு இது பர்டிகுலராக ஒரு டைமுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம் Tn. Snங்கிறது ஃபஸ்ட்டு n டைம்ஸ் எல்லா டைமே கண்டுபிடிக்கல. சம்மேஷன் ஆஃப் n + 1 சரியா சம்மேஷன் ஆஃப் n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4னு கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு n டைம்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ 1/4ங்கிறது கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. இது a + b த ஹோல் ஸ்கொயருங்கிறது a² + 2ab + b². அப்போ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n² + 2n + 1ன்னு கிடச்சிரும். இந்த சம்மேஷன் இன்னரில் கொண்டு போகையில் சம்மேஷன் n² + 2 × சம்மேஷன் n கிடச்சிரும் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் 1. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் n² அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் 1² + 2² + 3² + up to etc n² மீனிங். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயருக்கான ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். n × 2n + n + 1 × 2n + 1 டிவைட் பை 6ன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சம்மா ஃபஸ்ட்டு n ஆச்சு. நம்ம 2ங்கிறத கான்ஸ்டன்ட் அவுட்டர் வச்சுருங்க. மீதி சம்மேஷன் n அப்படின்னா 1 + 2 + 3 up to etc n-க்கு ஈக்குவலு. அப்போ 1 + 2 + 3 up to etc n அப்படின்னா n × n + 1 டிவைட் பை 2. ஸோ அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன பண்ணால் n × n + 1 பை 2 சம்மேஷன் 1 n டைம்ஸ் ஆட் பண்ணணும். 1 + 1 + up to etc n டைம்ஸு. 1 2 டைம் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். 1 3 டைம் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ 1 n டைம் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா n வரும். சம்மேஷன் 1 n டைம் ஆட் பண்ணி n வரும். இந்த 2ங்கிறது அப்படியே இருக்குது. n சம்மேஷன் nங்கிறது n × n + 1 பை 2. சம்மேஷன் n² அப்படின்னா n × n + 1 × 2n + 1 டிவைட் பை 6. ஸோ இதை ஃபர்தராக என்ன பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணி விட்டுருக்கீங்க. அதே மாதிரி பார்க்கல இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் n × n + 1 + 1 கிடச்சிரும். இதுக்கப்புறம் சம்மா ஃபஸ்ட்டு 17th டைம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அப்போ n-க்காக 17 போடையில் இங்கே 17 18 35 இங்கே 17 × 18 + 17 ஒரு n பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணினா 3 × 35 கிடச்சிரும். 3 × 35 × 17. ஸோ இந்த இடத்துல 17 போடணும். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 × 35 வருங்களா. இதே மாதிரி இங்கே 17 காமனாக இருக்குது. ஒவ்வொரு டைம்லையும் 17 காமனாக இருக்குது. அதை அவுட்டர் எடுத்துட்டிங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா 3 × 35 இங்கே 18 மட்டும் இருக்குது. இங்கே 1 வரும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி 124. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 31 கிடச்சிரும். அப்போ 17 × 31 பார்த்தீங்கன்னா 527. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். கம்ப்யூட் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n டைம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருக்கோம். 7 + 77 இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அதே சம் தான். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் மாறி இருக்குது. 8 + 88 + 888 ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை 9க்கு மாற்றணும். இதெல்லாமே காமனாக 8 இருக்குது. 8 டேபிளில் அவுட்டர் எடுத்துட்டா 1 + 11 + 111 + 1111 போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கு. அந்த மல்டிபிள் 9 மட்டும் இன்னரில் கொண்டு போயிட்டோம். அப்போ இன்னரில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 9 + 99 + 999 ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 9 நம்ம என்ன பண்ணலாம்னா 10 - 1 எழுதிக்கலாம். 99 100 - 1 எழுதிக்கலாம். 999 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 1000 - 1 சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்க முடியும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 100 1000 இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. அதே மாதிரி செகண்ட் டைமில் -1 -1 -1 மைனஸை காமன் எடுத்துகிட்டா 1 + 1 + 1 அப் டு எக்ஸட்ரா n டைம்ஸ் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 2 டைம் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். 3 டைம் ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ 1 n டைம் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா n. ஸோ அப்போ -n வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபார்மேட் இருக்குது. AAR AR² AR³ அந்த ஃபார்மால் இருக்கும். அப்போ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆரும் 10. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால உங்களுக்கு SN கண்டுபிடிப்பாங்களா A × R⁻n - 1 டிவைடட் பை R - 1. ஏக்கு பதில் 10 ஆருக்கு பதில் 10 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இந்த ஃபார்முலாவில். ஸோ டைரெக்டாக போட்டிருக்கு 10 × 10⁻n -1 டிவைட் பை 10 - 1. 10 - 1 பார்த்தீங்கன்னா 9 கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்னரில் கொண்டு போய்க்கணும். இது இன்னரில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 80 × 10⁻−1 டிவைட் பை 9 -8 டிவைட் பை 9. ஆனால் உங்கள் புக் ஆன்சர் இது இருக்கும். ஸோ புக் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 10 × 10⁻n - 1 -9 பை 9 × 9 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 81 மாறிடும். இந்த மாதிரி எழுதலாம். இது வேணாலும் கரெக்ட் தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு 6 + 66 + 666 இருக்குது ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னால் இந்த 6 அப்படியே காமன் அவுட்டர் எடுத்துருங்க. ஒரு 9ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அந்த மல்டிபிள் 9 இன்னரில் கொண்டு போயிடணும். அப்படி இன்னரில் கொண்டு போனால் உங்களுக்கு என்ன வரும்னா 6/9
இந்த 9 கொண்டு போய் 9 + 99 + 999 கிடைச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா 69 கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 2/3 கிடைச்சிடும். 9 10 - 1 எழுதிக்கலாம். 99 100 - 1 999 பார்த்தீங்கன்னா 1000 - 1 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பார்க்கிற 10 100 1000 இந்த மாதிரி இருக்குது. 10 100 1000 போயிட்டே இருக்கும். செகண்ட் டைம் மட்டும் பார்க்கிற -1 - 1 அப் டு எக்ஸெட்ரா n டைம்ஸ் வருது. ஸோ 1 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1 2 டைம் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ n டைம் ஆட் பண்ணால் n வரும். இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட் இருக்குன்னா ஏபி ஃபார்மேட் இருக்குது, ஜிபி ஃபார்மேட் இருக்குது. ஸோ இங்கே போட்டதே தான் எஸ்என் ஃபார்முலா தான் வரும். ஏவும் 10 ஆரும் 10. அப்போ 10 × 10^n - 1 -n வரும். இது இன்னரில் கொண்டு போயிட்டோம்னா 20 × 10^n - 1 / 27 -2n/3 ஆர். இது என்ன பண்ணலாம்னா இது கிளாஸ் பண்ணிட்டு 10 × 10^n - 1 -9. ஸோ இது அவுட்ரைடு மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2/27. இந்த மாதிரி இதனால உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின். Compute the sum of the first n times of 1 + 1 + 4 + 1 + 4 + 4 square + 1 + 4 + 4 square + 4 cube ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா. நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு n டைம் நீங்கள் என்ன பண்ணால் சம் பண்ணி காட்டணும். இது ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு, தேர்டு டைமு, ஃபோர்த்து டைம். ஸோ செகண்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 4/1 முடிஞ்சுது. தேர்டு டைமுக்கு 4/2, ஃபோர்த்து டைமுக்கு 4/3, அப்போ nth டைமுக்கு 4/n - 1 இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா nth டைம் ஜென்ரல் டைம் ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு, டீனா டைமுங்க, தேர்டு டைமு, ஃபோர்த்து டைம். இப்போ ஜென்ரல் டைம் என்னன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 4 + 4 square + 4 cube ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா 4/n - 1. இது நம்ம எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஜிபியை தான் ஃபார்ம் பண்ணுது. ஏங்க இடத்துல 1 இருக்குது, ஆறுங்க இடத்துல 4. Sn = a × r/n - 1 / r - 1. அப்போ ஏக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 4/n - 1 / 4 - 1. இப்போ 4 - 1 3 ஆயிரும். இப்போ 4/n - 1/3ங்கிறது ஆன்சர். இது ஒரு டைமுக்கு மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா சம்மா ஃபஸ்ட்டு n டைம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சம்மா ஒரே ஒரு டைம் என்னங்கிற ஒரு டைம் மட்டும் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். சம் அப்படிங்கிறனால சம்மேஷன் போட்டுக்கணும். அப்போ சம்மேஷன் ஆஃப் 4/n - 1 / 3 1/3 இஸ் கான்ஸ்டன்ட். சம்மேஷன் ஆஃப் 4/n - 1 சம்மேஷன் இதில் கொண்டு போயிட்டீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் 4/n - சம்மேஷன் ஆஃப் 1. ஸோ அப்போ 4/n அப்படின்னா 4 ஃபஸ்ட்டு எண்ணுக்கு அதில் 1 போட்டிங்கன்னா 4/1 4 square 4 cube ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். அதே மாதிரி சம்மேஷன் 1 பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 அப் டு எக்ஸெட்ரா n டைம்ஸ் அப்படிங்கிறனால என்னன்னே டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, பிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இருக்குது சார். ஆறுங்கிற இடத்துல 4 கிடைக்கிது. ஏவும் 4 தான், ஆரும் 4 தான். அப்போ Sn = a × r/n - 1 / r - 1. அப்போ ஏக்கு 4 ஆருக்கு 4 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 4 × 4/n - 1 / 4 - 1 பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிடும். இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4/9 × 4/n - 1 - n/3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். ஃபைண்ட் த ஜென்ரல் டைம் ஆஃப் த ஜென்ரல் டைம் அண்ட் சம் ஆஃப் த nth டைம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ டிஎன் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் டைம்னா டிஎன் கண்டுபிடிக்கணும். அண்டு சம்மேஷன் ஆஃப் டிஎன் அப்படின்னா இந்த டிஎன் கண்டுபிடிச்ச ஒரு டைம் இருக்குங்களா அதை வந்து நம்ம எஸ்என்னுக்கு மாற்றணும். எஸ்என்னா அந்த ஜென்ரல் டைம் போல் சம்மேஷன் எடுத்தோம்னா உங்களுக்கு எஸ்என் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டர்லாம் பாருங்கள் 1 4 7 10 நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 3 9 27 இருக்குது. 1 3 9 27 வருது. ஸோ இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணுது. 1 + 4, 7, 10 அப்படிங்கிற ஏங்க இடத்துல 1 இருக்குது. டிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா T2 - T1 = 3. Tn = a + n - 1 × d. ஏக்கு இதில் 1, nக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. டி வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு இது இன்னரில் கொண்டு போயிட்டோம்னா 3n - 2 கிடச்சிடும். ஸோ அதே டினாமினேட்டர் பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா 1 3 9 27 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிபியை ஃபார்ம் பண்ணுறது. ஜிபினா Tn = ar/n - 1. அப்போ ஏங்க இடத்துல 1 இருக்குது, ஆறுங்க இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்போ 3/n - 1 கிடச்சிது. இஸ் A1ங்கிறனால 1 × 3 / 3. அப்போ 3/n - 1 தான் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் டைம் எடுத்துக்கலாம். ஜென்ரல் டைமுங்கிறது நியூமரேட்டர் 3n - 2, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3/n - 1. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், பவர் பேஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் 3n - 2 இருக்குது, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3/n - 1 இருக்குது. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணும், டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தோன்னே அது உங்களுக்கு என்ன வரும்னா ஏஜிபின்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸே பார்த்துருக்குறோம். நியூமரேட்டர் எல்லாமே ஏபியும் டினாமினேட்டர் ஜிபி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஏஜிபி. ஸோ இட் இஸ் ஃபார்ம் த ஏஜிபி.
ஏஜிபியாக இருந்ததுன்னா எஸ்என் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ப்ளஸ் டிஆர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் ஏங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், டிங்கிறது பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது ஒரு நியூமரேட்டர் இருக்குது. ஆனால் 6 வந்து இங்கே 3 பாருங்கள், A1 D3. 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3ன்னு எழுதுனீங்கன்னா தப்பாயிரும். அது இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கு. ஏன்னா டினாமினேட் வரனால 1/3 வருது. இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வச்சு மாற்றி பார்க்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் இருக்குன்னா இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைம் எண்ணுக்கு அதில் 1 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வருமா? எண்ணுக்கு அதில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை நம்மளுக்கு 3.01 கிடைக்கும். எண்ணுக்கு அதில் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை 3 கிடச்சிடும். அப்போ இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா T2/D1 வச்சு போடணும். அப்படி வச்சு போட்டு பார்க்கல உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கான டைம் கண்டுபிடிக்க போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். A1 D3 6 பார்த்தீங்கன்னா கீழே செப்பரேட்டாக பார்க்கிற உங்களுக்கு 3 வரும். ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர் மட்டும் பாக்கியில் 3 இருக்குது. நியூமரேட்டரோட டினாமினேட்டர் கம்பைன் பண்ணி ஏஜிபியாக பார்க்கையில் உங்களுக்கு R 1/3 மாறிடும். ஸோ இதெல்லாம் போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏக்கு 1 n அப்படி வச்சுக்கலாம். டிக்கு வர 3 ஆருக்கு வர 1/3 பவர் n. ஸோ ஆருக்கு வர 1/3 பவர் n மைனஸ் 1. இங்கே டி ஆர் இருக்கிறதுனால 3 × 1/3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1/3 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் 3n மைனஸ் 2 × 1/3 பவர் n பை இங்கே டினாமினேட்டர் 2/3 கிடச்சிடும். இங்கே 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் 1/3 பவர் n மைனஸ் 1 பை 2/3 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேணால் ரெசிப்ரோக்கில் மாற்றிக்கலாம். தட் இஸ் இது கிளாஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுத்துருங்க. 3 பவர் n மைனஸ் 3n மைனஸ் 2 டிவைட் பை 2/3 இன்ட்டு பவர் n 3 பவர் n கிடைச்சிடும். தட் இஸ் 2/3 இன்ட்டு 3 பவர் n கிடைக்கும். அந்த 2/3 இந்த 3 பவரில் மூவ் பண்ணிங்கன்னா 3 பவர் n மைனஸ் 1 மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துனா 3 பவர் n மைனஸ் 1 டிவைட் பை நம்மளுக்கு என்ன வரும்னா 3 பவர் n மைனஸ் 1 இங்கே 2/3 தான் ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ண உங்களுக்கு 9. தட் இஸ் 3 ஸ்கொயர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நியூமரேட்டர் மூவ் பண்ணிடுது. இங்கே மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ n மைனஸ் 10 கிடைச்சிடும். டேட்டா போட்டுக்கலாம். 3 பவர் n மைனஸ் 3n மைனஸ் 2 by 2 into 3 power n minus 1 plus 3 power n minus 1 divided by 4 into 3 power n minus 3 ங்கிறது உங்களுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th question. Find the value of n. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் n ஃபைண்ட் பண்ணணும். Sum of n terms of the series is given. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா √3 + √5 + √243 = 435 √3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம n ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எத்தனை டைம் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும்? 435 √3 கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ணிங்கன்னா √3 இது மாதிரி பார்க்கலாம். இது 25 × 3ன்னு எடுத்தோம்னா √2 அவுட்டர் வரையில் 5 √3 வரும். அதே மாதிரி இந்த 27 × 3 பிரிச்சு 81 × 3 போட்டுக்கலாம். 81 ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 9 √3 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். Which is equal 435 √3 தெரியும். ஸோ இதெல்லாமே √3ஆல் நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணிக்கலாம். 1 + 5 + 9 up to etc. 435. இது பார்த்தீங்கன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணுது. 4 நம்பர் T2 - T1 = T3 - T2. 4 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஆன்சர் போயிட்டே இருக்குது. இது ஏபியை ஃபார்ம் பண்ணோம். A1 D4. அப்போ Sn = n/2 + 2a - 1 × D. அப்போ n/2 + 2a - 1 × Dங்கிறத நம்மளுக்கு என்னன்னா இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சைட் அப்லோட எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் வரும். n/2 + 2a, ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் n - 1 × D, டிக்கு பதிலாக 4 = 435. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். வந்துட்டு சரி இன்னில் கொண்டு போயிட்டீங்கன்னா n + 4 × n × n - 1 / 2 = 435. இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2n வந்து இன்னில் கொண்டு போனால் 2n² - 2n - 435 = 0. அப்போ 2n² - n - 435 = 0 வரும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 870, ஆட் பண்ணால் -1. அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -30 29 வரும். -30 × 29 பார்த்தீங்கன்னா -817 கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகிடுங்கன்னா -1. ஃபஸ்ட் நம்பர் 2ஆக இருக்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா n - 15 × n + 29/2 = 0. இதிலிருந்து n = 15, n = -29/2. இது நாட் பாசிபிள். அப்போ n = உங்களுக்கு என்ன இருக்குன்னா 15ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th question. So that the sum of the m plus nth and n minus nth terms of AP is equal to mth term சொல்லணும். ஸோ நம்மளுக்கு nth termனா நம்ம ஃபார்முலா தெரியும். தட் இஸ் nth termனா உங்களுக்கு தெரியும்.
a plus n minus 1 into dங்களா. அப்போ mth டைம் அப்படின்னா a plus m minus 1 into d, m plus nth டைம் அப்படின்னா a plus m plus n minus 1 into d, m minus nth டைம்னா a plus m minus n minus 1 into d கிடைச்சிரும். To prove என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க, sum of the m plus nth term and m minus nth term இது ரெண்டையும் சம் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா equal to twice the mth time. twice னா 2 times the mth time னா tm க்கு ஈக்குவலாக வரும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்துட்டு m plus n இதனுடைய ஆன்சர் போடுங்க. அது a plus md plus nd minus d. இதனுடைய ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிட்டு a plus md minus nd minus d கிடைச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ndயும் மைனஸ் md கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 2a 2md minus 2d இருக்கும். 2 டேபிளுடைய அவுட் எழுதுனா a plus m minus 1 into d கிடைச்சிரும். இது எதனுடைய ஆன்சர் அப்படின்னா tmனுடைய ஆன்சர். ஸோ அதை பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ 2 times tm உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், a man repays an amount of rupees 3250 by paying rupees 20 in the first month and then they increase the payment by rupees 15 per month. How long will take the clear amount? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3250 rupees அமௌண்ட் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு மந்த் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 20 rupees பே பண்ணுறாங்க. ஒவ்வொரு மந்த் என்ன பண்ணாங்கன்னா 15 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறான். அப்போ செகண்ட் மந்த் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 rupees இருந்திருக்கும். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ இன்சீலாக நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் 3250 rupees பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்து என்ன பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டை பே பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 rupees. ஃபஸ்ட்டு மந்த்து 20 rupees, செகண்ட் மந்த் என்ன வரும்னா 35 rupees. 15 rupees அதிகப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு மந்தோட ஒரு 15 rupees சேர்த்து கொடுக்குறாங்க. தேர்டு மந்த் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டோட 15 rupees சேர்த்து வரும். அப்போ உங்களுக்கு என்னென்னா 50 கிடச்சிடும். இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மந்த்தில் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 20. அது இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை ஒரு சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இந்த சீரீஸ் இஸ் 20, செகண்ட் மந்த் 35, தேர்டு மந்த் 50. இது பார்த்தீங்கன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணோம். ஏங்கிறது 20, டிங்கிறது பார்த்தீங்கன்னா 15. ஸோ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்க 3250. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு 3250 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வர வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும் எண்ட் வேல்யூ. ஸோ அப்போ n/2 into 2a plus n minus 1 into d equal to 3250. n/2 2a என்ன வரும்னா 40. n minus 1ங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃபைன் பண்ணால் 15n minus 15 into 3250. ஸோ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா n ஈக்குவல் டு வே டூ இதில் போனால் மல்டிப்ளை ஆகிரும். n into 15n plus 25 ஈக்குவல் டு 6500. இந்த n இன்னரில் கொண்டு போயிட்டு எல்லாம் ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஸ்டண்ட்டை 15n² plus 25n minus 6500 ஈக்குவல் டு 0. இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா 3n² plus 5n minus 1300 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் minus 3900 கிடச்சிரும். ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வரும். அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 65 minus 60. 65 minus 60 பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். 65 into 60 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3900 கிடச்சிடும். ஃபஸ்ட்டு 3 இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. வேதிக் மெத்தட் பண்ணி போடையில். ஸோ பார்த்தீங்கன்னா n plus 65/3 into n minus 20 கிடச்சிடும் ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் minus 65/3ங்கிறது நாட் பாசிபிள். அப்போ கண்டிப்பாக என்ன வரும்னா n ஈக்குவல் 20. தேர்ஃபார் அவங்க இதே மாதிரி அமௌண்ட்டை க்ளியர் பண்ணிட்டே போனால் 20 மந்த்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா 3250 rupees க்ளியர் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th question. In a race, 20 balls are placed in a line at an interval of 4 meter. ஸோ 20 பால் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாலுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னா 4 மீட்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பால் 1, பால் 2, பால் 3 அப்படி சொல்லிட்டு பால் 20 வரைக்கும் இருக்குது. ஒரு பாலுக்கும் நெக்ஸ்ட் பாலுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பால் இஸ் 2 மீட்டர் அவே 24 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங். ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் கழிச்சு தான் உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பால் இருக்குது, பால் 1 இருக்குது. அதுக்கப்புறம் 4 மீட்டர்லேயே பால் 2 வந்துடும். அதுக்கப்புறம் 4 மீட்டரில் பால் 3 வந்துடும். இதே மாதிரி 20 பால் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டது, கன்சிடர் இஸ் த ரெக்யூர் டு பிரிங் த பால்ஸ் பேக் டு த ஸ்டார்டிங் பிளேஸ். இப்போ என்ன பண்ணால் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பால் 1 எடுத்துக்கிட்டு மறுபடி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பாலை வச்சுட்டு மறுபடி பால் 2 போய் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பால் 2 இங்கே வச்சுட்டு பால் 3க்கு போயிட்டு மறுபடி அங்கே எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே என்ன பண்ண ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே போகணும். ஒரு டைமுக்கு ஒரு பால் மட்டும் எடுக்கணும். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணால் பால் 1 எடுத்து அப்படியே போய் பால் 2 எடுக்க முடியாது.
ஸோ பால் 1 எடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், பால் 2 போய் எடுத்துகிட்டு கொண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கணும். அகெயின் பால் 3 போய் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதே மாதிரியே போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்ததுன்னா அவர் எவ்வளோ நேரம் எவ்வளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணியிருப்பார். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மீட்டர் போயிட்டு 24 மீட்டர் 48 மீட்டர் வந்துருப்பாரா. ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் போயிட்டு இங்கே வந்திருப்பார். இதே மாதிரியே போயிட்டே இருந்திருந்தாருன்னா அவர் டோட்டலாக இந்த 20 பாலும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பை கிவன் இன்ஃபர்மேஷன் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுக்க இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 24 மீட்டர், ரிட்டன் இங்கே வரதுக்கு ஒரு 24 மீட்டருங்களா. ஸோ அதான் 2 டைம்ஸ் ஆஃப் 24, ஒவ்வொன்றுமே 2 டைம்ஸ் போட்டிருக்கு. அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 24, அப்போ போகிற 24, ரிட்டன் வரதுக்கு ஒரு 24, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 24. அதேமாதிரி செகண்ட் பால் எடுக்க உங்களுக்கு என்ன வரும்னா 24 + 4 என்ன கிடைக்கும், 28. 28 × 2 தான் உங்களுக்கு செகண்ட் பால், 2 டைம்ஸ். ரிட்டன் வரதுக்கு ஒரு டைம் 28 வரும். அதேமாதிரி தேர்ட் பால் எடுக்க 32, அப்போ அதுவும் 2 டைம்ஸ் வரும். இதே மாதிரியே போயிட்டே இருக்கிறாரு. இதே மாதிரியே போயிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் இது எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஏங்கிறது 48, ஃபஸ்ட் டைம் ஏ. காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா T2 - T1ங்கிறது இது 56 - 48 = 8. அதே மாதிரி இதை பண்டில் பண்ணி 64 - 56 = 8. இது வந்து ஏபியை ஃபார்ம் பண்ணோம். என்கிறது எத்தனை பால் இருக்குங்க, டோட்டலாக 20 பால் இருக்குங்க. அப்போ Sn = n/2 × 2a + n - 1 × d. அப்போ பார்த்தீங்கன்னா n ஒரு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, 20/2 × 2a, 2 × 48, n - 1 பார்த்தீங்கன்னா 19 × d பார்த்தீங்கன்னா 8. இதை மல்டிபிள் பண்ணால் 96 கிடைக்கும். 19 × 8 பார்த்தீங்கன்னா 152. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 248 கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ண 10, அப்போ 10 × 248 பார்த்தீங்கன்னா 2480 மீட்டர் கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ மீட்டர் அந்த பாலுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2480 மீட்டர் ரன் பண்ணியிருந்தாலும் அவர் டோட்டலாக 20 பாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சேம் பிளேஸ் கொண்டு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின். The number of bacteria in a certain culture double every hour. ஸோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டபுளாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்டீரியா இருக்குது அப்படின்னா 1 hour கழிச்சு டபுளாக மாறில 10 பாக்டீரியா மாறும். ஸோ அடுத்த 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இது டபுளாக மாறும், 20 மாறிடும். ஸோ அடுத்த 1 hour பார்த்தீங்கன்னா இது டபுளாக மாறும், 40 மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 + 40 80, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 + 80 160. இந்த மாதிரி டபுளாக மாறிட்டே இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 30 பாக்டீரியா இன் ப்ரெசன்ட் கல்ச்சர் ஆரிஜினரி. பார்த்தீங்கன்னா இன்சீலில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்டீரியா இருக்குன்னா 30 பாக்டீரியா இருக்குது. 1 hour கழிச்சு எவ்வளோ மாறும், டபுளாக மாறிடும், 30 + 30 60 மாறிடும். 2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா டபுளாக மாறும், 60 + 60 பார்த்தீங்கன்னா 120. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா போயிட்டே இருக்கும். இது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஜிபியை ஃபார்ம் பண்ணுது, ஏபிஏ வராது. ஏன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் 30, இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 60 வருது. அப்போ இது ஏபிஏ வராது. T2/T1 = T3/T2 பார்த்தோம்னா அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஜிபியை ஃபார்ம் பண்ணும். அப்போ இன்சில் ஏங்கிறது 30, ஆறுங்கிறது T2/T1 = உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைச்சிருது. அப்போ ஏஆர் ஃபைன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காரு பார்க்கலாம். ஹவு மெனி பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் அட் எண்ட் ஆஃப் 2 hours, 4 hours, 10 hours. ஸோ பார்த்தீங்கன்னா the number of bacteria present at the end of 2 and 4, nth hour is 2 hour அப்படின்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour end of அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டைம் வேணும். ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹவர்ங்கிறது 2. அதே மாதிரி நம்மளுக்கு எது தெரியும் TN = AR⁻n - 1ங்களா. தட் இஸ் பார்த்தீங்கன்னா இது nth டைமுக்கான ஆன்சரு. nth டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல செகண்ட் டைமோட எண்ட் அப்படின்னா தேர்ட் ஸ்டார்ட் ஆகும், அப்போ T3. ஃபோர்த்து டைமோட எண்ட் அப்படின்னா T5. nth டைமோட எண்ட் அப்படின்னா n+1. ஸோ நம்ம எண்ட் அப்படிங்கிறலாம் வைக்கிறாங்கன்னா அந்த டைம் முடிஞ்சிருக்கிறதுங்க. பாக்கியில் TN = AR⁻n - 1ங்கிறனால AR⁻3 - 1, AR⁻5 - 1, AR⁻n+1 - 1. தட் இஸ் AR², AR4, ARn. ஸோ பார்த்தீங்கன்னா ஏவோடைய வேல்யூ 30, ஆருடைய வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ 30 × பார்த்தீங்கன்னா 2² 4, இப்போ 120. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 டைம் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2² 4, 4 × 16 × 3 பார்த்தீங்கன்னா 40, 480 கிடைச்சிடும். இங்கே 30 × 2^n. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸில் என்ன இருக்குன்னா 120 பாக்டீரியா இருக்கும். எண்ட் ஆஃப் 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 480 பாக்டீரியா வரும். அப்போ எண்ட் ஆஃப் என்ன வரும்னா 30 × 2^n. ஸோ அதை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு எனக்கு எப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா செகண்ட் ஹவர் இருக்கும், 4th hour, அதே மாதிரி nth hour. ஒவ்வொரு ஹவருடைய எண்ட் என்னன்னா அந்த ஹவர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக. ஸோ அதே மாதிரி 11th கொஸ்டின். வாட் வில் பி
what will rupees 500 amount to in 10 years after the deposit in a bank which pays an annual interest rate of 10% compound annually. So compound interest formula தெரியும் P equal to A into 1 plus R divided by 100 whole power n. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போடலாம். இன்சீரியல் எவ்வளோ பே பண்ணுறோம் 500 rupees. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 1 year ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்சீரியல் அமௌண்ட் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ 10%. அப்போ 500 into 10/100. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயருக்கான அமௌண்ட் கிடச்சிரும். இதை சிம்பிளை பண்ணி வரதோட நீங்கள் என்ன பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த 500ங்கிறத நான் பி வச்சுருக்காங்க. 500ங்கிறது இன்சீரியல் அமௌண்ட்டு. இந்த இன்சீரியல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10/100 இருக்குங்களா. ஸோ இதில் இந்த 500 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஏன்னு வச்சுருக்காங்க. அப்போ A + A into A divided by 100. A plus A divided by 100. A அவுட்டர் எடுத்துட்டா என்ன வரும்னா A into 1 plus R divided by 100 whole power n. எத்தனை இயருக்கு வேணுமோ அதுக்கு பார்த்தா போதும். நம்மளுக்கு எத்தனை இயர் இருக்குங்க 10 இயர். ஸோ அப்போ n 10, Rங்கிறது 10%, 10/100. அந்த Pங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அது CA. Aங்கிறது உங்களுக்கு என்னென்னா அமௌண்ட்டு 500 rupees. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P equal to A into 1 plus R/100 whole power n. Aக்கு பதிலாக 500, Rக்கு பதிலாக 10, பவர் n பதில் நீங்கள் 10 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 தான் கேட்பாங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 500 இது 1/10 கிடைக்கும். 1/10 0.1 எழுதிக்கலாம். அதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 11/10. ஸோ 11/10 நீங்கள் பார்த்தா சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 500 into 1.1 கிடைச்சிடும். 1.1 whole power n. ஸோ அமௌண்ட் ஆஃப் nth இயர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 into 1.1 whole power n. ஸோ இது ஃபஸ்ட் இயர் இருந்தால் 500 into 1.1 whole power 1 வரும். செகண்ட் இயர் இருந்தால் 2 வரும். இது nth இயர் இருந்தால் n வரும். ஸோ அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10th இயர் அப்படின்னா n வர 10 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 500 into 1.1 whole power 10. ஸோ இந்த 1.1 whole power 10 நீங்கள் கால்குலேட் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 2.5937 கிடச்சிரும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1296.87 கிடச்சிரும். ஸோ புக் ஆன்சர் இதுதான் உங்களுக்கு இருந்திருக்கும் 1296.87. ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் யூஸ் பண்ணாமல் இந்த 1.1 whole power 10 இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து லாகரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். போத் சைடு லாக் எடுத்துகிட்டு log m power n அப்படின்னு என்ன வரும்னா n into log m. ஸோ பார்த்தீங்கன்னா n power 10 into log உங்களுக்கு என்ன வரும்னா 1.1. அப்போ log 1.1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0414. ஸோ அதை நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க லாக் எப்படி பார்க்குறது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 10 into 0.0414. அப்போ log y ஈக்குவல் உங்களுக்கு என்ன வரும்னா இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு 0.414. ஸோ இது பார்த்தீங்கன்னா log y. நம்ம y வேணும் அப்படின்னா ஆன்டி லாக் எடுக்கணும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 0.414 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 2.5942 கிடைச்சிடும். அப்போ இதனுடைய வேல்யூ 2.5942. ஸோ இதை போத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1297.08. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட் 1297. ஸோ இதே நம்ம அப்ராக்சிமேட் பண்ணால் 1297 கிடைச்சிடும். ஸோ லாக் போடையில் லாக் பீச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் டாட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக சேவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th question. In a certain town, a viral disease case of the health hazard upon the people disturbing their the normal life. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வைரல் பார்த்தீங்கன்னா என்ன பரவிட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா it was found that on each day the virus which caused the disease spread in a geometric progression. ஒவ்வொரு நாளும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆர்டர் நமக்கு என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் நம்மளுக்கு என்ன ஆகும்போது the amount of infectious virus possible to get doubled for each day being virus particle gets doubled each day being 5 particle on the first day. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா the amount of எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன இருக்குது டபுளாக இருக்குது. இதை being 5 particle on the first day உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 5ஆக தான் இருந்திருக்கு. Find the day when the influenza virus just grow the over 150,000 units. சரிங்களா, இதுக்கு அதிகமாக இருக்கையில் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 5 யூனிட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒவ்வொரு இதுவும் என்ன ஆகுனா ஒவ்வொரு டேக்கும் டபுளாக போயிட்டே இருக்குது. தட் இஸ் டபுளாக போயிட்டு ஜிபிஏ ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் எவ்வளோ இருக்குங்க, ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா 5 ஆன் த ஃபஸ்ட் டேயில் 5ஆக இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு டேக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது கெட் டபுள் டான் ஈச் டே. ஃபஸ்ட் டேவோட செகண்ட் டபுளாக மாறுது. அப்போ 10
10 + 10 என்ன கிடைக்குன்னா 20, 20 + 20 என்ன கிடைக்குன்னா 40, அப்போ 40 + 40 என்ன பண்ணால் 80, அப்போ பார்த்தீங்கன்னா 5, 20, 40, 80 இந்த மாதிரி ஆர்டரில் போகும். ஸோ இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்கும். நீங்கள் வாட்டருடைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்கும். கொஸ்டின் படி ஏங்கிறது 5, ஆறுங்கிறது 2, T2/T1 = 2, TN நம்மளுக்கு என்ன வரணும் 1,50,000 லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கு. ஸோ இதோட க்ரோ ஓவர்னா இதோட அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்கிறது லாஸ்ட் டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் டைம் டிஎன்கிறது 1,50,000 இருக்குது. இதோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன் + 1 டைமாக இருக்கும். ஸோ அதைங்கிறதுக்கு டிஎன்னா AR⁻n-1 TN + 1 உங்களுக்கு என்ன ஆகும்னா AR⁻1 இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ க்ரோ ஓவர் 1,50,000 யூனிட்ஸுங்களா. வைரஸ் க்ரோ ஓவர் வைரஸ் என்ன ஆகுனா எவ்வளோ 1,50,000 இருக்குது அப்படின்னா 1,50,000 அதிகமாக இருக்கக்கூடிய இந்த யூனிட் என்ன வரும்னா TN + 1 இருக்கும். அப்போ TN + 1 AR⁻1 n > 1,50,000. ஸோ ஏனுடைய வேல்யூ 5 தெரியும், ஆறுடைய வேல்யூ 2 தெரியும். 5 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2n > 30,000 கிடைச்சிடும். கரெக்டுங்களா? 2n > 30,000. ஸோ அப்போ 2வை நம்ம எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும்னு பாருங்கள். 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு 128 கிடைக்கும். அப்போ 7 இன்னும் 128 × 128 போட்டிங்கன்னா 16,384 கிடைச்சிருது. அப்போ 2 பார்த்தீங்கன்னா 14 டைம் மல்டிபிள் பண்ணால் 16,384 கிடைக்குது. இன்னொரு டைம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32,728 கிடைச்சிடும். அப்போ 2/14 பார்த்தீங்கன்னா 16,384, 2/5 பார்த்தீங்கன்னா 32,378. தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்மளுக்கு சாட்டர்டே அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு 11:99 வரைக்குமே 11:59 வரைக்குமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சாட்டர்டே தான். 12 ஆனால் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சண்டேவாக மாறும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கிற நம்மளுக்கு 15th டேனா 15th டே அன்னைக்கு எண்டு வரைக்கும் உங்களுக்கு 32,768 இருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 14th டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 16,384 இருந்திருக்கும். இது அப்படியே டபுள் ஆகிடும் அடுத்த நாள். 15th டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 32,000. இது பார்த்தீங்கன்னா 30,000 அதிகமாகிடும். அப்போ எங்கிறது என்ன வரும்னா 15th டே அன்னைக்கு வைரஸ் பார்ட்டிக்கல் ஜஸ்ட் க்ரோ ஓவர் என்ன கிடைக்குங்க 1,50,000 கிட்ட உங்களுக்கு என்னன்னா கிராஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.